அன்யா தனது மாணவர் கடன்களின் சுமையையும் எதிர்காலம் பற்றிய நிச்சயமற்ற தன்மையையும் உணர்ந்தாள். கட்டுப்பாட்டை எடுக்க தீர்மானித்த அவள் பங்குச்சந்தையின் ரகசியங்களை திறப்பதாக உறுதியளிக்கும் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தில் தடுமாறினாள். நிதி கவலைகளை வாய்ப்புகளாக மாற்ற இது அவளுக்கு கிடைத்த வாய்ப்பு, ஒரு நேரத்தில் ஒரு வர்த்தகம். தொகுதி 1 அடிப்படை விஷயங்களுடன் தொடங்கியது. பண மேலாண்மை. அன்யா மூலதன ஒதுக்கீடு, போர்ட்ஃபோலியோ பல்வகைப்படுத்துதல் மற்றும் அதிகப்படியான வெளிப்பாட்டை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு கருத்தும் அவளது நிதி கோட்டையை நிர்மாணிப்பதில் ஒரு கட்டிடத் தொகுதியாகும். மூலதன மாதிரியை பயன்படுத்தி நிலை அளவிடுதலின் சக்தி அன்யா கணக்கீட்டை பார்த்தபோது கிளிக் செய்தது. ஒரு சிறிய ஆபத்து துல்லியமாக கட்டுப்படுத்தப்பட்டது. அவள் கற்றுக்கொள்ளும்போது அவளது 50,000 ரூபாய் பாதுகாக்கப்படலாம். ஒரு வர்த்தகத்திற்கு 2% மட்டுமே ஆபத்து. தொகுதி 2 ஆபத்து மற்றும் வெகுமதி மேலாண்மையில் மூழ்கியது. ஆபத்து, வெகுமதி விகிதத்தின் ஆர்ஆர்ஆர் முக்கியத்துவத்தை அன்யா கண்டுபிடித்தாள். 2.1 இன் சிறந்த ஆர்ஆர்ஆர் என்பது ஒவ்வொரு வர்த்தகத்திலும் அவள் ஆபத்து செய்வதை விட 2 மடங்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்று அர்த்தம். 50% வெற்றி விகிதம் மற்றும் 2:1 ஆர்ஆர்உடன் அன்யா தனது எதிர்பார்க்கப்படும் லாபம் நேர்மறையாக இருக்கும் என்று கற்றுக்கொண்டாள். இது அதிர்ஷ்டத்தை விட அதிகம். இது கணக்கிடப்பட்ட நிகழ்தகவு. இந்த புதிய அறிவு அவளது நம்பிக்கையை தூண்டியது. தொகுதி 3 மெழுகுவர்த்தி பகுப்பாய்வி சந்தை விளக்கப்படங்களில் ஒரு ரகசிய மொழியை வெளிப்படுத்தியது. சுத்தி, விழுங்கும் வடிவங்கள் ஒவ்வொன்றும் வாங்குதல் மற்றும் விற்பனை அழுத்தத்தின் கதையைச் சொன்னது. ஆதரவு மண்டலத்தில் ஒரு சுத்தியலா? அன்யா உறுதிப்படுத்தலுக்காக காத்திருக்க கற்றுக்கொண்டாள். ஒரு ஏற்ற இறக்க மெழுகுவர்த்தி தலைகீழாக மாற செல்லுபடியாகும். பொறுமை அவளுக்கு உணர்ந்தது அறிவைப் போலவே முக்கியமானது. தொகுதி 4 ட்ரெண்ட்லைன் கருவிகளை அறிமுகப்படுத்தியது. மேல்நோக்கி சரிவுகளுக்கு ஏற்றத்தாழ்வுகளை இணைத்தல் மற்றும் கீழ்நோக்கி சரிவுகளுக்கு உயர்ந்த புள்ளிகள். அன்யா சந்தையின் மறைக்கப்பட்ட பாதைகளை பார்க்கத் தொடங்கினாள். ட்ரெண்ட்லைன் பவுன்ஸ் அருகே நுழைவது, ஸ்டாப் லாஸை கீழே அமைப்பது, இது ஒரு மூலபாயம். உறுதிப்படுத்தப்பட்ட மூடுதலுக்குப் பிறகு ஒரு பிரேக் அவுட். மற்றொரு வாய்ப்பு, அன்யா விடாமுயற்சியுடன் குறிப்பிட்டார். தொகுதி 5 விளக்கப்பட வடிவங்கள் வெளிவந்தன. தலை மற்றும் தோள்கள், இரட்டை மேல் கீழ், கொடிகள் மற்றும் கொடிகள் ஆகியவற்றை காட்டுகின்றன. இந்த வடிவங்கள் கணிக்கக்கூடிய சந்தை நடத்தையை வழங்கின. அளவீட்டு விதி. பிரேக் அவுட் புள்ளியில் வடிவத்தின் உயரத்தைச் சேர்ப்பது அன்யாவுக்கு அவளது இலக்கை கொடுத்தது. பிரேக் அவுட்டில் அதிகரிக்கும் தொகுதி செயல்பட அவளுக்கு ஒரு சமிக்ஞை. தொகுதி 6 தொழில்நுட்ப குறிகாட்டுகளுக்கு கதவை திறந்தது. நகரும் சராசரிகள் MA, ஒப்பீட்டு வலிமை குறியீட்டு RSI மற்றும் MACD ஒவ்வொன்றும் சந்தை உணர்வை அளவிடுவதற்கான கருவியாகும். 200 EMAக்கு மேலே 50 EMA + 30 உயரும் RSI. அன்யா இதை அதிக நிகழ்தகவு போக்கு நுழைவாக அங்கீகரித்தார். அவர் சந்தையின் தாழத்தை படிக்க கற்றுக்கொண்டார். தொகுதி 7 செயலாக்க நேரம். அன்யா ட்ரேடிங் வியூவில் காகித வர்த்தகத்துடன் பயிற்சி செய்தார். ஒவ்வொரு வர்த்தகத்தையும் உன்னிப்பாக பதிவு செய்தார். அதற்கு முன்னும் பின்னும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தார். ஒவ்வொரு வெற்றி மற்றும் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டார். 90% வருகை, 70% மதிப்பெண் மற்றும் 10 ஆவணப்படுத்தப்பட்ட காகித வர்த்தகங்களுடன் அன்யா தனது சான்றிதழை பெற்றாள். அவள் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர் ஒரு வர்த்தக டைட்டானாக மாறிக்கொண்டிருந்தாள்.